இப்பொழுது அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்கள், அயோத்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர்கள், அந்த கூட்டம் இப்பொழுது 6 படை வீடான முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய கலகத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. வட மாநிலங்களில் இவர்களுடைய மத அரசியல் தோல்வியடைந்து வருகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் 6 படை வீடு முருகனின் முதல் படையான திருப்பரங்குன்றத்தில் கலவர பூமியாக மாற்றுவதற்கும் மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கும் அங்கே ஒரு கும்பல் வெளியிலிருந்து மக்களை கூட்டி வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது.